Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய வருஷ 2026 புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அநேக நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அநேகர் ஃபோன் பண்ணி ஜெப விண்ணப்பங்களை சொல்கிறாங்க, சில ஆலோசனைகளை அவர்கள் பெறுகிறார்கள். அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, சபைக்கு போகாதவர்கள், ஆண்டவரை அறியாதவங்க அப்படி இருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்ற 65ஆம் சங்கீதத்தின் வார்த்தையின்படி இந்த புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிங்க. என் வாழ்க்கையில் கூட 20 ஆண்டுகளுக்கு மேலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஏதாவது ஒரு வருஷத்தில் ஒரு சில நன்மைகளை அவர் செய்யாமல் இருந்ததே இல்லை. இந்த வார்த்தையின்படி அநேக நன்மைகளை ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் மட்டுமல்ல, திருச்சபைக்கு வருகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், உடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்து கொண்டு அவர் வந்திருக்கிறார். அப்படியே அவர் விடுறது இல்லை. அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டுடைய வார்த்தை, ஏன்னா அப்போஸ்தலர் 10:38 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். வேதத்திலே ஒரு நிகழ்ச்சியை நம்ம வாசிக்கிறோம். எபிஎஸ்யர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையாக மாறிடுறோம். மத்தேயு 7:7 வாசிக்கிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான்னு வாசிக்கிறோம். அதில் வாசிக்கிறோம், எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளை அப்பத்தை கேட்டால் அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாத மனுஷர்கள் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பொல்லாத மனுஷராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நல்ல கிஃப்ட் கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணி சூரியனை உதிக்க பண்ணி அவர் நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நல்லவங்களுக்கு மட்டும் உதவி செய்ய, கெட்டவங்களை விடல, எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறார். எல்லாரையும் போஷிக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார். அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம தீயவர்களாக இருந்திருப்போம், கெட்டவர்களாக இருந்திருப்போம், பாவ வழியில் ஜீவிச்சிருப்போம், மோசமானவர்களாக இருந்திருப்போம். கர்த்தர் பொறுமையாக இருந்து வாசிக்கிற வசனத்தில், அக்கிரமக்காராக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்து இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக தேவன் மரித்தார். நல்லவனுக்காக அவர் இல்லை, பாவிகளாக இருக்கும் பொழுது மரித்து அவர் அன்பை விளங்க பண்ணினார். ஆகவே ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், இன்றைக்கி நல்லவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதுபோல் இன்றைக்கி இருக்கிற தீயவைகள் கஷ்டப்படுறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவளை நல்லவர்களாய் மாற்றுவார், அவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பொல்லாத மனுஷர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் செய்ய மாட்டேனான்னு சொல்ல ஆண்டோட கேட்கணும்.
எங்கங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. விசுவாசிகளே பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எதுவுமே கேட்காம வருவாங்க போவாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஒரு சிலர் தான் கேட்பாங்க, சிந்தனை அவங்களுக்கு பெருசாக இருக்கான. ஜெபிக்க 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 ஆண்டவர் வசனத்துக்கு நேராக நம்ம நடத்துவார். அந்த வசனத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார்முலா, ஒரு ஜெயத்தை குறித்த, வெற்றியை குறித்த ஒரு தத்துவம் அதில் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அவர் கிரியை செய்கிற தேவன். மிகவும் அதிகமாக இருக்கு வருவேன். இப்போ என்ன காரணம்? நம்ம வேண்டிக் கொள்ளணும், நினைக்கணும். என்னத்தை நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? என் கஷ்டம் மாறணும், என் வாழ்க்கையில் நன்மை வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? புலம்பலை ஆனந்த கழிப்பா தேவன் மாற பண்ணுவார், துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவார், என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார்னு தாவீது சொல்கிறார். யோசேப்பு சொல்கிறார், தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் நன்மையாய் மாற பண்ணிடுற. பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குதா? என் கஷ்டம் மாறும், என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லது செய்வார். நன்மையான நினைவுகள் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு நல்ல நினைவுகள் இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒரு நல்ல சிந்தனை எனக்கு தார. வசனத்தை படிக்கும் பொழுது நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே வருகிறது. ஒரு வேதம் என் மனமகிழ்ச்சி, தாவீது ராஜா சொல்கிறார் சங்கீதத்தில். உன் வசனம் என் மனமகிழ்ச்சியாக இராமல் போயிருந்தா என் துக்கத்தில் நான் அழிஞ்சு போயிடும். வசனத்தை படிக்கும் பொழுது என்ன நடக்குது? எபிரேய 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. வசனத்தை படிக்க படிக்க நம்ம உள்ளத்தில் உள்ள உலக காரியங்கள் வெளியேறுகிறது, வசனம் நமக்குள்ளே வருகிறது. தேவன் நன்மை செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தீமை செய்தார்னு இல்லை. இயேசு கிறிஸ்து தீமை செய்யும்படி வந்தார், கஷ்டம் கொடுக்கும்படி வந்தார். அவங்க அவர்கிட்ட வந்தவங்க யாருக்கும் எந்த என்னமே செய்யலை, அவர் கஷ்டப்பட விட்டார். அப்படி யாருக்குது பைபிளில்? அப்படி இல்லை. இன்றைக்கி அநேக விதங்களாக போதிக்கிறாங்க. பரிசுத்த ஊழியர்கள் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை அபிஷேகத்தோடு கர்த்தர் சொன்னதை நம்ம சொல்லணும். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அதை செய்கிறதுக்கு தான் ஊழியர்களாக எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு சிந்தனை என்ன நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இப்போ எங்கள் ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம், எல்லா ஊழியங்களும் நாங்கள் செய்து முடிக்கல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஊழியங்களை செய்கிறோம். இன்னும் நிறையா செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் வாசிக்கிறோம், 20,000 கிலோமீட்டர் போய் அவர் ஊழியங்களை செய்திருக்க. நம்ம இங்கேருந்து நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து சென்னை எங்களுக்கே வந்து அதே 200 கிலோமீட்டர் தான். டெல்லினா 2000 கிலோமீட்டர்ன்றாங்க. ஆனால் அவர் அப்போஸ்தலன் பவுல் எப்படி ஊழியம் செய்தது? சின்ன எண்ணிக்கை உள்ளவர்களும் பேசுகிறோன்னு ஒரு இடத்துல இருக்குது. கொஞ்சம் பேருக்கு தான் அவர் ஊழியம் செய்யலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது திரளான ஜனங்கள் வந்தார்கள். படவில் உட்கார்ந்தார், மலையின் மீது பிரசங்கம்னா திரளான ஜனங்கள் வந்தாங்க. 5 அப்பர் 5000 பேருக்கு போஷித்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்புறம் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 20,000 பேருக்கு மேலே அவர் உணவளித்திருக்கிறார். 20,000 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி இருக்கிறார்கள். இதை கொஞ்சம் பேருக்கு மட்டும் அவர் ஊழியம் செய்தால் நம்ம நினைக்கக்கூடாது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போனோடனே பரிசுத்தரோட அபிஷேகத்தோடு பேதுரு பிரசங்கிக்கிறார். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த முதல் அந்தியோகியா சபை அப்போஸ்தலர் நடப்பில் வாசிக்கிறோம். ஒரு புஸ்தகத்தில் படித்த ஒரு பெரிய மூத்த உலக பிரசித்தி பெற்ற போதகர் சொல்கிறார், 5 லட்சம் ஆத்துமாக்கள் அதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிய தேவன் பெரிய காரியங்களை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சிந்திக்கணும், நினைக்கணும். ஏதோ நான் ஒன்றும் இல்லைங்க நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பிள்ளைகள், இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். சிறப்பானதை நீங்கள் நினைங்க உங்கள் மனசில். ஏதோ நான் தாழ்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்மை, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வராதிங்க. உங்களால் முடியாது நினச்சா கூட ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்கிற. வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாமல் மேலாவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லதை முதல்ல திங்க் பண்ணுங்க, அதை கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த காரியங்களை வாக்கிய செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது வாசிக்கிறோம், நமக்குள்ளே அதை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுகிற தேவன். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், நினைக்கிற காரியங்களை விட அப்படியே செய்வேன் கூட போடல. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையான தேவன் நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறான்னு வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும்
மகிமை உண்டாவதா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவர் தலையாயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். நம்ம வி ஆர் பாடி ஆஃப் த கிரைஸ்ட். நம்ம இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறோம். அவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். நீங்கள் உங்கள் மனசில் அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏற்கனவே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நிறையா நான் அந்த சக்ஸஸ்க்கான காரியங்கள் சொல்லி கொடுக்குறேன். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், பிரயாசம் எடுக்கிறேன். அநேக காரியம் ஒன்றுமே இல்லாமல் துவங்கப்பட்ட என்னுடைய வாலிப வாழ்க்கை இன்றைக்கி கர்த்தர் அநேக காரியங்களை செய்து அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போ டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை ரீச் பண்ணி நூற்றுக்கணக்கான பேர், 400 பேர், 500 பேர், அதுக்கு அதிகமாக 1000 பேர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் நம்முடைய நிகழ்ச்சிகளை இப்போ இன்னும் 10K 20K போல பரவாயில்ல. அதை நினச்சி கவலைப்படல. 400 பேர் தான் பார்க்குறாங்க, 1000 பேர் தான் பார்க்குறாங்க, 300 பேர் தான். சில வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திடீர்னு குண்டை தூக்கி போடும்போது அப்படியே நிறையா போகுது. அப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தை நான் பார்க்குறேன். கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. இஸ்ரேல் தேசத்தை குறித்து காரியங்கள் என்ன, அவர் ஏதாவது ஒரு பூகம்பத்தை போடும் பொழுது அப்படியே அது பயங்கரமாக மக்களுக்கு அப்படியே மாறிடுச்சு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய சமூக ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் ஏசப்பா, நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும். நன்மை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து அவர் நன்மைகளை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள், அவருடைய திருச்சபை பின்பற்றுங்கள், வசனத்தை பின்பற்றுங்க, ஜபத்தை பின்பற்றுங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, பரிசுத்த வாழ்வை தேர்ந்தெடுங்கள், தேவனை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ நாள் தான் போனாலும் உலகம் நமக்கு பிசாசு உலகமாக ஜெயம் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நன்மைகளை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னோட ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி, இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்தில் இயேசப்பாடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் பிதாவே. கடந்த வருஷங்கள், நிமிஷங்கள் கண்மணி போல பாதுகாத்து 2026 வருஷம் புதிய ஆண்டை கொடுத்தீரே நன்றி. இந்த புதிய வருஷத்தில் புதிய நன்மைகள், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் உடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் அதனுடைய வாழ்வை நன்மை நடக்குமான்னு சொல்லி அநேகர் கவலையோடு இருக்கிறாங்கப்பா. நாங்கள் வாசிக்கிறோம், பார்க்குறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஜெபிக்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிறது, நன்மைகளை செய்யும்படி பதில் கொடுக்கிற தேவனே உதவி செய்யுங்க. எல்லா பலவீனங்கள், வியாதிகளாக மாறட்டும். வியாதியை நீக்கி அற்புதங்களை செய்யும் குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருடைய வியாதியின் சரீரத்தில் இறங்குமையா. ஹீல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும், தீர்க்காயுசை தரும், பலப்படுத்தும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் சிறுமைப்படுத்த நாட்களை மகிழ்ச்சியாக்குங்க. ஒரு அற்புதம் நடைபெறட்டும். கிரியை செய்யும், கிருபை தாரு ராஜா. இந்த காரியங்களை செய்ததுக்காய் நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கணம், துதி, மகிமைகளை ஏறெடுக்கிறேன் சப்பா. இல்லை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கேல், பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562.